ஒரே நாளில் 5000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் யாராச்சும் செலவு பண்ணியிருக்கீங்களா? வெல்கம் டு டே 5 ஆஃப் பட்ஜெட் சீரீஸ். மார்னிங் முழிச்சு பார்த்ததும் சென்னை ரீச் ஆகிட்டேன். பெருங்களத்தூரில் இறங்கினேன்னா தாம்பரத்தில் ஒரு பொருள் கொடுக்க வேண்டியிருந்து, ஸோ தாம்பரத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு அந்த பொருளை கொடுத்துட்டு அப்புறமா சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு வந்துட்டு வர வழியில் ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஷர்ட் அயன் பண்ணிட்டு நேராக போய் குளித்து கிளம்பிட்டு வந்துட்டு நேராக இன்றைக்கி பனானா மில்க் ஷேக் தாங்க போட்டேன். ஒரு பனானா, அப்புறம் ஒரு பால் பாக்கெட்டை உடச்சி ஊற்றிட்டு 5 முந்திரி மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு மில்க் ஷேக் அடித்து குடித்தேன். நல்லாவே இருந்துங்க. அப்புறம் அவசரமாக ஆஃபீஸ் போகணுங்கிறக்காண்டி நடந்து ஆலந்தூர் மெட்ரோ வர போயிருந்தேன். பஸ்ஸுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். பஸ் வந்துச்சு, நல்லாவே கூட்டம் இருந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்தில் நின்றுட்டு டிராஃபிக் எல்லாமே ரொம்ப வெயிட் பண்ணி போயிட்டு ஆஃபீஸில் போய் சேர்ந்தேன். அப்புறமா இன்றைக்கி மத்தியான சாப்பாடை தக்காளி ரைஸ் 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டேன். ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பஸ்ஸு சரியான கூட்டங்க. டிராஃபிக்கில் போய் சேர்றதுக்கு ஒரு பாடாயிடுச்சுங்க. அப்புறமா போகிற வழியில் 2 புரோட்டா 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு அப்படியே போயிட்டேங்க. அப்புறம் பைபிள் ரீட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணால் இன்னையோட செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5160 ரூபாங்க. வீட்டு வாடகை 3000, வீட்டுக்கு ஒரு 2000 அனுப்புனேன். மிச்சம் எவ்வளோ செலவாயிருக்கு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.